ஹாய், நான் வந்து விஜய் ஹேட்டர் கிடையாது. பட் இந்த மீமை ரீசென்ட் டைம்ஸில் பார்த்தேன். அதாவது அவர் கத்தி படத்தில் பார்த்தீங்கன்னா, எதை எதிர்த்து போராடினாரோ அதே விஷயத்தை சப்போர்ட் பண்ணி ஆட் ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன டவுட்னா, அவர் அப்போ இருந்தே அரசியலுக்கு வர ஆர்வத்தில் தான் இருந்தார். நம்ம தான் கவனிக்க மாட்டோம். ஸோ அப்போ இருந்தே அரசியலுக்கு வர மைண்ட் செட்டில் இருந்தாருன்னா, அப்போ இருந்தே நல்லது பண்ண துடிச்சிட்டு இருக்காருன்னு மட்டும் சொல்கிறோம்ல. பட் அவர் பண்ணுறதுலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நீங்கள் அரசியல் பொறுப்பை கொடுங்க, அப்புறம் நான் நல்லது பண்ணுறேன், அது வரைக்கும் நான் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ எப்பயுமே நம்ம எதிர்பார்க்காம பண்ணால் தான் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் நம்மளை வந்து சேரும். ஆனால் இவர் பண்ணிகிட்ருக்க ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிடைச்சா வந்தால் போவோம், வள்ளினா நம்மளோட பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு பாலிடிக்ஸ்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்ட காலகட்டம் ரொம்பவே முன்னாடி, நீங்கள் எல்லாருமே சொல்கிற மாதிரி. அப்போ நல்லது பண்ணுன்ற எண்ணமும் அப்போ இருந்து இருந்திருக்குல்ல. ஸோ அப்போ எப்படி கொக்கோ கோலாவை ப்ரொமோட் பண்ணியிருப்பார். கொக்கோ கோலா எவ்வளோ மோசமான விஷயம்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்ம நிறைய டாக்டர்ஸ்லேருந்து சோஷியல் மீடியா பர்சனாலிட்டிஸ் சும்மா இருக்கிறவங்க முதற்கொண்டு அதை வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இது பண்ணியிருப்பாங்க, டிஸ்அக்ரி பண்ணியிருப்பாங்க. ஈவன் ரொனால்டோ கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் பண்ணியிருப்பாரு. ஸோ அவ்வளோ கெடுதியான ஒரு விஷயத்தை ஒரு ஸ்ட்ராங் கார்ப்பரேட்டுக்கு அட்வர்டைஸாக எப்படி போனார். அவர் யூஸ்வலாக ஒரு நடிகனாக போயிட்டு அதுக்கப்புறமா எனக்கு மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஸோ இப்போ நான் பொலிட்டிக்கல் வரேன், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு தோணுச்சு ஒரு கட்டத்தில் அப்படின்னா ஓகே. பட் அந்த ஆட் பண்ணும்போதே அவர் வந்து பொலிட்டிக்கலுக்குள்ளே வரத்துக்கான அந்த ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கு. அப்படி இருந்துமே அப்போதைக்கு பொலிட்டிக்கல் கம்மியாக இருக்குது, சினிமா தான் நமக்கு 80% இப்போ நம்ம இன்வால்மெண்ட்டாக இருக்கிறதுனால போய் கொக்கோல ஆட் நடிச்சுட்டு, நான் 80% பொலிட்டிக்ஸ்குள்ளே வரும்போது நான் மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிறேன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கவர் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியை நடத்துவார்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து அவர் உள்ள பொலிட்டிக்ஸ்குள்ளே வரது நான் டிஸ்கரேஜ் பண்ணல, எதுவும் பண்ணல. பட் இந்த ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இதை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திப்போம். தேங்க்யூ.